இந்தியாவின் வரலாற்றுச் சிறப்புமிக்க பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதையும், அதனைத் தொடர்ந்து அந்த வளாகம் ராமர் கோயில் வளாகமாக மாற்றப்பட்டிருப்பதையும் இந்தியர்கள் அறியாமலிருக்க வாய்ப்பில்லை. தற்போது நீங்கள் இதோ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்பது உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் நகரில் உள்ள ஒரு மிகப்பெரிய இறை இல்லத்தை இடிப்பதற்கான முயற்சிகளை பாசிச பயங்கரவாத அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. சம்பல் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை இல்லம், அது ஒரு காலத்தில் கோயிலாக இருந்தது என்று ஒரு வழக்கு போலியாக நீதிமன்றங்களிலே தொடுக்கப்பட்டு, நீதிமன்றம் அந்த கோயிலை ஆராய்வதற்குரிய ஒரு உத்தரவிட்டதை தொடர்ந்து சில உத்தரப்பிரதேச பாசிச அரசின் அதிகாரிகள் இந்த கோயிலை ஆய்வு செய்வதற்காக சம்பல் நகருக்கு வந்தனர். அதை எதிர்த்து சம்பல் நகரில் உண்டான முஸ்லிம்கள் அந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு அந்த மஸ்ஜிதில் நுழைவதற்கு தடை விதித்ததால் அங்கு மிகப்பெரிய கலவரம் உண்டது. தடியடியும் கண்ணீர் புகை குண்டுகளும் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டு ஒரு 3 முஸ்லிம்கள் ஷஹீதாயிருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கு உருவாகியிருக்கிறது. நமது வழிபாட்டு தலங்களை காப்பது நமது கடமை. அதற்காக வேண்டி எதையும் செய்வதற்கு இந்த சமுதாயம் தயாராக வேண்டும். இந்த சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கும் வரையிலும் ஒவ்வொரு நாளும் இழப்புகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கும். பாசிச பயங்கரவாத அரசுகளுடைய நடவடிக்கைக்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அந்த ஜனநாயக போராட்டங்களின் மூலமாக இந்த பாசிச பயங்கரவாத அரசுகளுக்கு பாடம் கற்பித்து தர நாம் தயங்கினால், மறுத்தால், அல்லது அந்த பணியிலிருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டு ஒதுங்கினால் அது தொடர்ந்து நமக்கு பல்வேறு இழப்புகளை தந்து கொண்டிருக்கும். பல்வேறு இழப்புகளை அடுத்தடுத்து வருவதற்கு அது வழிவகுத்து கொண்டிருக்கும். உறங்கிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் இனியாவது விழித்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வழிபாட்டு தலங்களை இந்த பாசிச அரசனுடைய அந்த சதிவலையிலிருந்தும், இந்த பாசிச அரசனுடைய அந்த தீய சிந்தனைகளிலிருந்தும் வழிபாட்டு தலங்களை நாம் பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கிறது என்பதை இந்த சமூகத்தில் உண்டான ஒவ்வொருவரும் உணர வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் உணர மறுத்தால் பாபரி மஸ்ஜிதுக்கு ஏற்பட்ட நிலை, தற்போது சம்பல் நகரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் ஏற்படும் சூழல் கூட உருவாகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டுமேயானால் நாம் முதலில் விழிப்புடன் இருக்க வேண்டும்.